கல்யாண மாலையில் கார்த்திகேயன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். கார்த்திகேயன் ஒரே பையனுங்க. சரிங்க. வேறு பொண்ணெல்லாம் இல்லை. ஓகே. அதனால அவனுக்கு தகுந்த மாதிரி அவன் படிச்சிருக்கா, அதே மாதிரி படித்த பொண்ணு குடும்ப பாங்கான பொண்ணாக வேணுங்க. சரி. எல்லாரும் கவுண்டரை பார்க்குறேங்க. சரி. எங்கள் பையன் தங்கமான பையங்க. சரி. அதனால நல்ல குடும்பம், நல்ல பொண்ணாட்ட நாங்கள் வச்சுக்கிறோம். சரி. கார்த்திகேயன் என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சேஷாய் பேப்பர் அண்ட் போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல ஒர்க் பண்ணிருக்கேன் 10 இயர்ஸா. சரி. நல்ல பொண்ணா, நல்லா படிச்சிருந்த பொண்ணா இருந்தா போதும். ஓகே. நல்லா இருக்கிறீங்க, நல்ல பொண்ணாக கிடைப்பாங்க. நன்றி. நல்லா படித்து உங்கள் குடும்பத்தில் அருமையாக ஒத்து போகிற மாதிரி சிறந்த மனைவி கிடைப்பாங்க, நல்ல மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பி கார்த்திகேயன், வயது 29, BCA மற்றும் MBA முடித்தவர். சேஷசாயி பேப்பர் மில்லில் ஈரோடில் HR ஆக பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். கார்த்திகேயன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 645967. கல்யாண மாலையில் சங்கீதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, BE பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூர் MNCயில் குவாலிட்டி அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தனக்கு இணையாக இல்லை அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சங்கீதாவின் விருப்பத்திற்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சக்திவேல் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, MBA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. சக்திவேல் விருப்பத்திற்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அம்பிகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா டிரைவர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. சரி. 2 தங்கச்சி. முதல் தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. 2ஆவது தங்கச்சி கல்யாணம் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க. சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணு. சரி. வேலைக்கு போயிட்டு இருக்க பொண்ணு. சரி. போகிற வீட்டுக்கு நல்லா மகளாக இருப்பாங்க அப்படின்னு. வெரி குட். இந்து தேவர் அகமுடையார். ஓகே. எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மருமான பார்த்து. நல்ல விஷயம். ரைட், சொல்லுங்கள். பிள்ளை நல்ல குணமான பிள்ளைங்க. ஓகே. அதே சமயத்தில் அந்த மாதிரி மாப்பிள்ளையும் நம்ம குடும்பத்துக்கு மகனாக வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிச்சயமா. நல்லபடியாக பாதுகாத்துக்கிறணும். வெரி குட். எங்களுக்கு கல்யாண மாலைக்கு வந்ததில் ரொம்ப 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 மனசு சந்தோஷமாக இருக்குது. வெரி குட். ரைட். ஓகே. அம்பிகாவுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க, நல்ல சௌரியமாக இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பி அம்பிகா, வயது 25, இவர் ஓரளவு படித்து சொந்த தொழில் அல்லது பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். அம்பிகாவின் விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 756688. கல்யாண மாலையில் விஜயராகவன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, BE பண்ணியிருக்கிறாரு. பெங்களூர் MNCயில் அசோசியேட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. விஜயராகவன் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் செந்தில் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, BSc பண்ணியிருக்கிறாரு. திருச்சியில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. செந்தில் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பிலடெல்பியா யூனிவர்சிட்டியில் போய் மெடிசன் சேர்ந்து 19வது வயதில் MD ஆகிறார். வெஸ்டர்ன் மெடிசன் படித்த முதல் பெண்மணி அந்த பெண்மணி தான். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், நல்லா படிச்சிருக்காரு. BE MBA. கோல்டு மெடலிஸ்டா, காலேஜே ஒரு கலக்குனவன். MNCல நல்ல வேலையா, நீ கேட்ட மாதிரியே. போட்டோவை பார்த்தேன், அழகா இருக்காடா. மாடர்ன், அதே சமயம் ட்ரெடிஷனல். தெய்வ பக்தியுள்ள பையன். நல்ல ஃபேமிலியாம்பா. ஸ்மார்ட், 5'7", ஃபேர், ஹேண்ட்ஸம் பாய். உனக்கேத்த பையன்மா. அருமையா சமைப்பாளா, ஒன்ன மாதிரி இல்ல. பிரமாதமா பாடுவாரா. மிருகஸ்ரேஷம், மேஷராசி. ஜாதகம் பர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கு. பேரு அபிதா குஜலாம்பாள். அவ பாட்டியோட பேரு. நைஸ் நேம். கார்த்திக். நைஸ் காம்பினேஷன். அனு, கார்த்திக். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை. மாதம் 2 முறை இதழ். kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா. கல்யாணம்னா
கல்யாண மாலை தான். கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. வெற்றியின் பாஸ்வேர்ட் புதுமை. திருமதி மீரா நாகராஜனின் கருத்துக்கள் சென்ற வார தொடர்ச்சி. ஒரு புதுமையான கருவின் மூலமாக சின்னத்திரை மூலம் வரன் அறிமுகம் என்பது நேர்மையாக பெண்ணையும் பையனையும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி, உனக்கு என்ன தேவை, நீ இப்படி இருக்க, இந்த அழகோட இருக்க, உனக்கான பையன் இப்படிப்பட்ட பையன் அமைவான்னு சொல்லி சின்னத்திரை வரலாற்றில் மிகப்பெரிய புதுமையை ஏற்படுத்தியது கல்யாண மாலை. ஆனந்தி கோபால் ஜோஷி அப்படிங்கிறவங்களை பற்றி நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆனந்தி கோபால் ஜோஷி அவங்களுடைய ஒரிஜினல் பேர் வந்து யமுனான் பேர். கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் வாழ்ந்தவங்க. அதாவது பாம்பேல கல்யாண் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவங்க. 1865 ஆண்டு. மராத்தி பிராமண சமூகத்தை சேர்ந்த பெண். ரொம்ப ஒரு கட்டுப்பெட்டியான குடும்பம். அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு வந்து 9 வயசில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க. அவர் தான் அந்த கோபால் ஜோஷி அப்படிங்கிறவர். அவருக்கு வந்து 20 வயசு கூட. இந்த பொண்ணுக்கு 9 வயசு, அவருக்கு 20 வயசு கூட. கல்யாணம் வேண்டுமானால் பிற்போக்கு சிந்தனையாக இருக்கலாம், ஆனால் அந்த கோபால் ஜோஷி அப்படிங்கிறவர் மிகப்பெரிய முற்போக்குவாதி. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கார். அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த பெண் நம்மை கல்யாணம் பண்ணி கொண்டு கஷ்டப்படக்கூடாது, அவளை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அந்த 9 வயசு பெண்ணு 14 வயசு ஆனவுடனே அவளுக்கு முதல் குழந்தை பிறக்கிறது. அந்த மால் நியூட்ரிஷன், அப்போ வந்து வசதி குறைவினால அந்த குழந்தை இறந்து போய்டுறது. அப்பையும் மணல் சோறாமல் 15 வயசில் அவர் வந்து அமெரிக்கன் மிஷனரிக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். அந்த பெண் வந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் வேண்டும், அதனால் வந்து அவளை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு நான் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. இதை பார்த்து நியூ ஜெர்சியில் ஒரு டென்டிஸ்ட் டாக்டர் கார்பெண்டர் அப்படின்னு பேர், அவங்க முழு பேர் எனக்கு சொல்ல தெரியல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்தியாவிலேருந்து ஒரு பெண்மணி வந்து இங்கே படிக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, விமென்ஸ் காலேஜ் ஆஃப் மெடிசன் ஃபிலடெல்ஃபியாவில் வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு அட்மிஷன் வாங்கிட்டு இவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க, நீ வந்து இந்த இடத்துல வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வழக்கம் போல் இதுக்கு நிறைய எதிர்ப்பு கிளம்புறது. என்னென்னா, இந்து சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து அது எப்படி கடல் கடந்து ஒரு பெண் போய் படிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பெண்ணை என்ன பண்ணுறா அப்படிங்கிறனாக்க, வெஸ்ட் பெங்காலில் அந்த செரம்புரா காலேஜ் ஹாலில் போய் ஒரு லெக்சர் கொடுக்குறா. யார்? 15 வயது பெண். அதாவது பெண்களுக்கு வந்து மருத்துவம் எவ்வளவு தேவை, என்னுடைய குழந்தையை நான் இழந்தது போல் அடுத்த இன்னொரு பெண் இழக்கக்கூடாது அப்படின்னா நான் போய் மருத்துவம் படிச்சுட்டு வரணும், நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் போகிறேன், நான் மதம் மாற மாட்டேன். அப்போ அந்த தென் வைஸ்ராயா இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே உருகி போய்ட்றார். உருகி போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா 200 ரூபாய் அந்த பெண்கிட்ட கொடுத்து, அம்மா நீ போய் படிச்சுட்டு வா, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறார். அந்த பெண் வந்து தன்னுடைய 18வது வயதில் தனியாக கல்கத்தாவிலிருந்து கிளம்பி நியூயார்க் வந்து காலடி பதித்து ஃபிலடெல்ஃபியா யூனிவர்சிட்டியில் போய் மெடிசன் சேர்ந்து 19வது வயதில் எம்டி ஆகிறார். வெஸ்டர்ன் மெடிசன் படித்த முதல் பெண்மணி அந்த பெண்மணி தான். அதே மாதிரி இந்தியாவிலிருந்து வந்த முதல் இந்து பெண்மணி, அமெரிக்க மண்ணில் காலடி பதித்த முதல் பெண்மணியும் அவர்கள் தான். இது மாதிரி வந்து சேர்றாங்க. ஆனால் நம்ம கேட்டிருக்கோம் நிறைய பேர், அந்த கணித மேதை ராமானுஜரை பற்றிலாம் கேட்ட மாதிரி தான் இந்த ஊர், இந்த உணவு பழக்கங்கள், இந்த குளிர் இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு தாங்கலை. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக மெடிசனை முடிக்கிறாங்க. தன்னுடைய 19-20வது வயசில் வந்து எம்டி பட்டம் பெற்று தன்னுடைய ஊருக்கு திரும்பி போகிறாங்க. அந்த ஊரில் வந்து அப்படியே ரெட் கார்பெட் வெல்கம், முதல் இந்திய பெண்மணி டாக்டராக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த கோலாப்பூர் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களுக்கு பொசிஷன்லாம் கொடுத்துட்றாங்க. ஆனால் ஒரே ஆண்டில் அந்த பெண் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போகிறாள். ஆனால் அவள் ஒரு ஆண்டில் வந்து செய்த சாதனை, அதாவது அந்த படிச்சுட்டு வந்தது அப்படிங்கிறது எத்தனை பெரிய விழிப்புணர்வை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவில் 7இல் ஒருவர் வந்து இந்திய டாக்டர். அந்த இந்திய டாக்டரில் பாதிக்கு மேல் பெண்கள். இன்றைக்கு நம்முடைய பெண்கள் வந்து காலையில் பாரிஸில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் வந்து லண்டனில், ஈவினிங் டின்னர் வந்து வாஷிங்டன் டிசிலன்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா அதற்கான பாதையை அமைத்து கொடுத்தது அந்த பெண் செய்த புதுமையான யோஜனை. நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கேன்ப்பா, நான் சந்தோஷமாக இருக்கேன், என் குழந்தை போச்சுன்னா என்ன, அடுத்த குழந்தையை பெற்றுக்கிறேன், அது ஏதோ விதி, அடுத்த குழந்தைக்கான முயற்சியில் ஈடுபடுவேன் என்று சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பி வந்து இன்றைக்கு அத்தனை பேருக்கும் பாதை வகுத்து கொடுத்தவள் அந்த ஆனந்தி ஜோஷி அப்படிங்கிறவங்க. இது மாதிரி ஒவ்வொருவரும் நான் இருப்பது சந்தோஷமான உலகம், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்காமல் புதிதாக செய்யும் முயற்சிகள் தான் நம்மை மென்மேலும் 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 வெற்றி பெற செய்யும். பாரம்பரியத்தை போற்றுவோம், அதே நேரத்தில் புதுமையை என்றென்றும் வரவேற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபுல்லாக ரெடியாக உக்காந்துங்கிறார் சேர் போட்டு. கதவை தட்டுற சத்தம் காலையில் 4 மணிக்கு. யார்? லட்சுமியா? இல்லைங்கய்யா, லட்சுமிக்கு அக்கா வந்துக்கிறேன். அதிர்ஷ்டத்தை நாமெல்லாம் கூப்பிட முடியாது.
வெற்றியின் பாஸ்வேர்ட் முயற்சி. பேச வருகிறார் புலவர் ராமலிங்கம் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலையில சங்கமேஸ்வரன் உங்களை அறிமுகப்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் சன் சங்கமேஸ்வரன். சரி. செகண்ட் டாட்டர். ஓகே. இஸ் மேரிட் அண்ட் செட்டில் அட் ஈரோடு. சரி. ஹிந்து பிராமின். சரி. வடமால். சரி. உங்க கல்யாண மாலை மூலமா நல்ல மாட்டு பொண்ணு நல்ல மருமகளா இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்துல எல்லாம் நடக்கணும்னு ரொம்ப வேண்டிக்கிறோம். ஓகே, சொல்லுங்கம்மா. நல்ல மருமகளா குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தாங்க. சரி, ரைட், ஓகே. சொல்லுங்க சங்கமேஸ்வரன். எனக்கு ஒரே சிஸ்டர் தான் மேரேஜ் பண்ணி செட்டில் பண்ணியாச்சு. ஓகே. எனக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்டபிள் பொறுமைலாம் இருந்தால் போதும். சரி, ரைட், ஓகே. நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல பெண் உங்கள் வீட்டுக்கு மருமகளாகவும் உங்களுக்கு சிறந்த மனைவியாகவும் கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் சங்கமேஸ்வரன், வயது 34, எம்காம், எம்ஃபில், MBA முடித்தவர். பவானியில் அரசு உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சங்கமேஸ்வரன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 528187. கல்யாண மாலையில் மித்ரா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, பிடெக் பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் பிரின்சிபல் சயின்டிஸ்டாக இருக்கிறாங்க. தனக்கு இணையாக படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. மித்ராவின் விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கார்த்திக் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, BE பண்ணியிருக்கிறாரு. பெங்களூர் MNCயில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. கார்த்திக் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கிஷோர் குமார் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். பையனுக்கு வரன் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். சரி. இவர் தான் மூத்தவர். ஓகே. நாங்கள் 24 வயசுல செட்டியார். சரி. எங்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத, சரி, எங்கள் குடும்பத்துக்கு தேவையான அவரை ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு எங்களுக்கு. ரைட், ஓகே. எங்களுக்கு 3 பசங்க. சரிம்மா. இவன் தான் மூத்த பையன். சரிம்மா. இவனுக்கு தான் நாங்கள் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். சரிம்மா. கண் பார்வை கொஞ்சம் கம்மி. சரிம்மா. அதுக்கு நாங்கள் ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணாக பார்க்குறோம். எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு வேண்டாம். நல்லதுமா, ரைட், ஓகே. நாங்கள் வர பொண்ணு மகளாட்ட வச்சுக்கோம். நல்லது, ரைட், ஓகே. உங்கள் மூலியமாக அமைஞ்சு ரொம்ப சந்தோஷம். கட்டாயமாக அமையும், கவலையப்படாதீங்க. கிஷோர். நான் BA BEd பண்ணியிருக்கேன். சரிப்பா. இப்போ கரண்ட்டாக பெங்களூரில் ஒரு MNCயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. மனைவி எப்படி வேணும்? அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா போதும். நல்ல பெண்ணாக அமையும். வெரி குட், ரைட், ஓகே. நிச்சயமாக நல்ல பெண் கிடைப்பாங்க. நல்லா இருக்கிறீங்க பார்க்கறதுக்கு. சின்ன குறைபாடு தான், அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. சிறந்த மனைவி கிடைப்பாங்க. அருமையான மருமகள் வருவாங்க. மகளாக உங்களெல்லாம் பார்த்துக்குவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். பி கிஷோர் குமார், வயது 26, JP மோர்கனில் பெங்களூரில் பணியில் உள்ளவர். கண் பார்வையில் சற்று குறைபாடு உள்ளவர். இவர் ஓரளவு படித்த அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். கிஷோர் குமாரின் விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 642900. கல்யாண மாலையில் கலையரசி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, பிடெக் பண்ணியிருக்கிறாங்க. MBA பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. கலையரசி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சரவணகுமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 37, எம்காம் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் கிரெடிட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இணையாக படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சரவணகுமார் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. திருமணத்தை நிச்சயித்து தரும் கல்யாண மாலையின் மற்றும் ஒரு சிறப்பான சேவை அதிதி கேட்டரிங் மற்றும் வெட்டிங் பிளானர். கோலம் முதல் ஆரத்தி வரை முழுமையான திருமண சேவையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்றோர்களின் பொறுப்பினை தன் தோளில் சுமந்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிதி. மண்டபம் புக்கிங், அழைப்பிதழ் வடிவமைத்து அச்சடித்து விநியோகம் செய்வது, பட்டுப்புடவை, நகை என அனைத்து பொருட்கள் வாங்குவதிலும் மிகச் சிறந்தவற்றை நேர்மையான விலைக்கு பெற்றுத் தருவது, நாதஸ்வரம், செண்டை மேளம் என வாத்தியங்கள் ஏற்பாடு செய்வது, திருமணத்தை சம்பிரதாயமாக நடத்தி வைப்பது.
பூ மாலைகள், அலங்காரம், மின் விளக்குகள், பலதரப்பட்ட சிறப்பான சைவ உணவு வகைகளை விருந்தினர்களின் தேவைக்கேற்ப சமைத்து அழகாக பரிமாறுவது, சீர்பட்சணம், வரிசை தட்டு, நிச்சயதார்த்த பழ வகைகள், போட்டோ, வீடியோ, தாம்பூலம், பை, பரிசு பொருட்கள், இப்படி திருமணத்திற்கு தேவையான எல்லா சேவைகளையும் அதிதி மிக நேர்த்தியாக செய்து வருகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் வெட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. அடுத்ததா நம்ம புலவர் ராமலிங்கம் ஐயாவோட விஷயம் என்னென்னா, சிறந்த ஆசிரியர்னு நம்ம முன்னாள் பிரசிடெண்ட்டை அப்துல் கலாம் சார்கிட்ட அவார்டு வாங்கினவர். அவர் வெற்றியின் பாஸ்வேர்ட் முயற்சியே என்று பேச வருகிறார். தன்னுடைய இடைவிடாத முயற்சியின் காரணமாக 2,70,000 திருமணங்களை நடத்தி முடித்திருக்கக்கூடிய புன்னகை மன்னன் வணக்கத்திற்குரிய ஐயா மோகன் அவர்களே, ஒரு காலத்தில் நாரதர் கோவிந்தன் பெயரையே சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த பிறவியில் கோவிந்தன் நாரதர் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அமெரிக்க வாழ் தமிழர்களே, உங்களை பார்க்கிற போது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு வழிவகுப்பது ஒரு பாஸ்வேர்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ஒற்றை வார்த்தை எது என்று கேட்டால் முயற்சி என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்து. உங்களைப் போல் உழைப்பவர்கள், தன்னம்பிக்கை மிக்கவர்கள், திறமையானவர்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறார்கள். ஆனால் முயற்சி உடையவர்கள் மட்டும்தான் அமெரிக்க மண்ணிலே கால் பதிந்திருக்கிறார்கள். எதுக்குமே ஒரு முயற்சி வேணும். அதான் நுழைவாயில். பாஸ்வேர்டுன்றது அதான். ஒரு மனிதனுக்குள்ள அத்தனை ஆற்றல்களையும் திறந்து வைக்கிற சக்தி அது ஒன்றுக்குத்தான் இருக்கிறது. முயற்சி உடையவன் எப்பொழுதும் இகழ்ச்சி அடைய வாய்ப்பே கிடையாது. வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, வெற்றி 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 என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக இலக்கியமாக அவன் திகழ்வதற்கு அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முயற்சி தான். இங்கே வெற்றியின் பாஸ்வேர்டாக கொடுக்கப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் விலகிவிட்டால் கூட ஒருவனுக்கு முயற்சி என்று ஒன்று இருந்தால் போதும், அது முழு வெற்றியை தரும். அதன் மூலமாக அவன் முன்னேற்றத்தை காண முடியும். இதுதான் உண்மை. இது பட்டிமன்றம் இல்லை ஒருத்தர் மறுத்து பேசுகிறது. நான் ஒன்றை மட்டும் 2-3 கருத்துக்களை சொல்ல நான் ஆசைப்படுறேன். அதிர்ஷ்டம்னு சொன்னாங்க ஒரு வார்த்தை. அதிர்ஷ்டம் கூட சில சமயங்களில் அதிர்ஷ்டம்னு ஏன் பேர் அதுக்கு, அது இஷ்டமாக வர்றது, அது நம்ம இஷ்டத்துக்கு வராது. அவன் முயற்சி உடையவன் அதெல்லாம் நினைக்கவே மாட்டான். இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, அதை கூட நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கான். ஒருத்தர் புது வீடு கட்டினார். காலையில் 4 மணிக்கு கிரகப்பிரவேசம் பண்ணணும். தினந்தோறும் அந்த வீட்டுக்கு பால் கொடுக்குற ஒரு பொண்ணுக்கு பேர் லக்ஷ்மின்னு பேர். நாளே சொல்லி வச்சார், நீ நாளைக்கு காலையில் 4 மணிக்கெலாம் கதவை தட்டு, நான் யாருன்னு கேட்பேன், லக்ஷ்மி வந்துக்கிறேன்னு சொல்லு. உடனே கதவை திறப்பேன், நீ உள்ளே வந்துடலாம். எல்லாம் ரெடியாக உக்காந்துங்கிறார் சேர் போட்டு. கதவை தட்டுற சத்தம் காலையில் 4 மணிக்கு. யார், லக்ஷ்மியா? இல்லைங்கய்யா, லக்ஷ்மிக்கு அக்கா வந்துக்கிறேன். அதிர்ஷ்டத்தை நாமெல்லாம் கூப்பிட முடியாது. அதனால்தான் நிறைய பேர் முயற்சி பண்ணாமல் கிளிக்கிட்ட போய் ஜோசியம் கேட்குறான். என் எதிர்காலத்தை பற்றி சொல்லு. ஏங்க அது என்னங்க தெரியும்? அதுவே அதுங்காலம் தெரியாமல் உட்காந்துக்குது. அது எப்போ நம்மளை விடுவான்னு அது அவனை பார்க்குது. ஒரு 12 சீட்டை அடுக்கி வச்சுவிட்டு எதையாவது எடுனா அவன் கொடுக்குற நெல்லுக்கு கணக்கு பார்த்து அது எடுக்குது. 3 நெல் கொடுத்தோன்னா 3ஆவது சீட்டை எடுத்துன்னு வரும். நம்மால் பார்த்தியா நமக்குன்னு தேடி கொடுக்குது பார்த்தியான்னு இவன் நினச்சி. அப்படி தான் ஒருத்தன் எங்கள் ஊரில் கிளி ஜோசியம் பார்த்தான்.
காசுன்னா அவன் அப்புறமா தரேன் நீ பாருன்னா. அது ஒரு அட்டையை தூக்கின்னு வந்தது பாருங்கள், முதலில் காசை வைக்கவும்னுக்குது அதை. அதனால நம்ம முயற்சி இல்லாமல் தான் எப்பயுமே பாருங்கள், வாழ நினைப்பவன் முயற்சி செய்கிறான், அதை கடைபிடிக்க மறுப்பவன் காரணத்தை தேடுகிறான். முன்னேறவன் தாங்க முயற்சி பண்ணுறான், முன்னேற முடியாதவன் அதுக்கு என்ன காரணம்னு பார்க்குறானே தவிர வழிவகைகளை ஆராய்ச்சி செய்ய மாட்டான். இந்த முயற்சி ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உச்சத்தை தொட வைக்கும் தெரியுமா நண்பர்களே? இந்திய தேசத்தினுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்பமை நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலத்தில் இந்த அமெரிக்காவுக்கு வருவதற்கு ஆசைப்பட்டார். விசா மறுக்கப்பட்டது. ஆனால் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தினுடைய பிரதமரான பிறகு முதல் அழைப்பே அமெரிக்க மண்ணிடத்தில் தான் வந்தது என்றால் முயற்சி திருவினையாக்கும். ஒரு மாநிலத்தினுடைய 4 முறை முதலமைச்சராக இருந்தது போதும் என்று விலகிவிடாமல் இன்னும் 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 என்று அடுத்த படிகளிலெல்லாம் கால் வைத்து முன்னேற்றத்தினுடைய உச்சத்துக்கு செல்லுகிற போதுதான் அந்த முயற்சி தான் ஒரு மனிதனை உயர்ச்சிக்கு கொண்டு போகிறது. ஒரு 3 லட்சம் ரூபாயை வீணாக்கிட்டேன்னு அவ்வளவும் கேட்டுட்டு சொன்னால் உனக்கு ஏதாவது பழக்கம் இருக்குதான்னா, எந்த பழக்கம் இல்லை. உங்கள்கிட்ட 3 லட்சம் இருக்குதான்னா இல்லைன்னு, அது எதுக்கு அரை மணி நேரமாக பேசினேன். வெற்றியின் பாஸ்வேர்ட் முயற்சி. தொடர்கிறார் புலவர் ராமலிங்கம் அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.